வணக்கமுங்க. கோவை மாவட்டத்துல சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில சுயேட்சை வேட்பாளரா தாகீர் ஹுசேன் ஆகிய நான் போட்டியிடுறேங்க. வேட்புமனு தாக்கல் சிறப்பா பண்ணி முடிச்சிட்டுங்க. இப்ப உங்க முன்னாடி பேட்டி கொடுக்க வந்திருக்கேங்க. நான் பெரிய பொலிட்டீசியன்லாம் இல்லைங்க, எந்த பார்ட்டி சப்போர்ட்டும் இல்லைங்க. உங்க மாதிரி சாதாரண மனுஷன் தாங்க நானுமே. இந்திய ஜனநாயக நாடு, யாரு வேணாம் தேர்தலில் போட்டிடலாங்க. போட்டிட்டு நீங்க ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனா உங்க தொகுதிக்கு நீங்க நினைக்கிறத பண்ணலாம். நீங்க நினைக்கிறத பண்றதுக்கு நான் வந்திருக்கேங்க. ஒரு ஓட்டு உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு ஓட்டு எனக்கு பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நாள். ஒரே வாக்கு உங்க வாழ்க்கைக்கு இன்னொரு புத்துயிர் கொடுக்கிற மாதிரி ஒரு வாக்கு எனக்கு கொடுங்க. யங்ஸ்டர், நான் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிட்டு இருக்கேங்க. என் எய்மே சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில எந்த வாக்காளருமே சொந்த வீடு இல்லாம இருக்கக்கூடாதுங்க. மொத்தம் இப்ப 2026ல 2,66,058 வாக்காளர்கள் வாக்கு செலுத்த போறாங்க. அந்த 2,66,058 வாக்காளர்கள்ல ஒரு குடும்பத்துக்கு 4 பேருன்னு போட்டோம்னா 66,000 சில்லற வருங்க. 4 பேர்ல ஒரு ஃபேமிலிக்கு 4 பேர். அந்த 4 பேர்ல ஒரு 43,000 ஃபேமிலிஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொந்த வீட்டுல இருப்பாங்க. ஒரு 20ல இருந்து ஒரு 25,000 பீப்புள்ஸ்க்கு சொந்த வீடே இல்ல. அது போக சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி எந்த ரோட்லயுமே பேசிக் அம்யூனிட்டிஸ் கிடையாது. எங்கேயுமே ஒரு டிரைனேஜ், ஒரு ரோடு எதுவுமே ப்ராப்பரா இல்ல. சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில எந்த வேலையுமே 5 வருஷம் நடக்கல. எனக்கு வாக்கு செலுத்துங்க. உங்க கூட உங்க வீட்டு பையனா நான் நிப்பங்க. உங்களுக்கு எந்த தேவைனாலும் சட்டமன்ற அலுவலகம் எப்பவுமே உங்களுக்காக திறந்தே இருக்கும். சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே, ஒரு யங்ஸ்டருக்கு ஒரு ஓட் நீங்க பண்ணி ஒரு மாற்றத்துக்கான ஒரு விடியலை சூஸ் பண்ணுங்க. ஏப்ரல் 23 தவறாம வாக்களியுங்க. உங்க சின்னம் எப்ப சொல்லுவாங்கன்னா ஒரு 2 நாள்ல சொல்லிடுவாங்க. என் பேர் தாகீர் ஹுசேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்னம் கிடைச்சோன்னு அடிக்கிற ஒவ்வொரு அடியும் ஏப்ரல் 23 ஒவ்வொரு அடி அந்த இவிஎம் மிஷின்ல இருந்து வரக்கூடிய சவுண்டு உங்க வாழ்க்கையே மாத்துவங்களுக்கு நான் கேரண்டிங்க. நன்றி, வணக்கமுங்க.